ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது கஜூர் செய்ய போகிறாங்க. நாங்கள் ஸ்வீட்டு வாங்க பார்க்கலாம். கஜூர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்காய் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்து எடுக்குங்க. கருப்பு இருந்துச்சுன்னு அது எடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. ஒரு தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு கோர்ஸாக வந்து அரைச்சிக்கிறேன் நான். இது வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்வீட்டு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாஃப்டாக அரைச்சிட்டோன்னா அது மாவு ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கோர்ஸாக அரைச்சிக்குங்க. இப்போது இந்த கஜூர் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து மைதா மாவு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு தேங்காய் வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுகரு தேங்காய் இந்த மைதாவில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வீட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மைதா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கோகோனட்டு சுகர் போட்டுட்டனால இன்னும் அது சாஃப்டாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து தண்ணி பார்த்து எடுக்கணும், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ரொம்ப போட்டு ரொம்ப சாஃப்டாகவும் வந்து பிசையக்கூடாது, கஜூர் வராது. மாவு வந்து ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து கஜூர் செய்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். கஜூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக வந்து தேய்க்கக்கூடாது, ரொட்டிக்கு தேய்க்கிற மாதிரி. இது வந்து கஜூர் கொஞ்சம் வந்து கனமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கஜூர் வந்து பஃபியாக நல்லா வந்து பஃபியாக வரும். இல்லைன்னா கஜூர் மாதிரி வராது. ஸோ வந்து இந்த மாதிரி கனமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஷேப் பண்ணணும். நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வந்து ஸ்டார், மூணு அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதை இப்போ நாங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பிறகு தான் இந்த ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து சுகர் போட்டுட்டு இருக்கோம், கோகோனட் போட்டிருக்கனால வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிடுச்சின்னா அது வந்து கஜூர் ஷேப் வராது. அது எண்ணெயில் போடும்போதே வந்து அது அப்படியே பாதியாக இது ஆகிடும் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பிறகு தான் நம்ம இந்த கஜூர் ஷேப் ரெடி பண்ணி அப்படியே வந்து சூடாக அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து எவ்வளோ சாப்பிடும் போல் இருக்குது. எனக்கு நான் சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் அந்த கஜூர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கனமாக பண்ணனால தான் இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா பஃபியாக வந்துட்டு இருக்கு. அப்போ தான் நம்மளால சாப்பிட முடியும். நம்ம வந்து ரொட்டிக்கு தேய்க்கிற மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டோன்னா அது வந்து பஃபியாகவும் வராது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. இது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் குக் பண்ணணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து குக் பண்ணக்கூடாது, கருப்பாயிடும். அது வந்து டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது, கோல்டன் கலர் வராது. ஸோ எங்கள் மம்மி செஞ்ச கஜூரே வந்து அவங்களால கண்ட்ரோல் செய்ய முடியல. அதை அவங்களே டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறாங்க. சுட சுட சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கஜூர் வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து 1 வீக் 10 டேஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கஜூரு ரொம்ப டேஸ்டியான கஜூருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பலகாரம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்நாக்ஸ் டைம் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் விசேஷம் இருந்தால் கூட இந்த பலகாரம் செய்யலாம், இல்லை வெளியே யாராவது ரிலேஷன்ஸ்க்கு வந்து கூட இதை செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் தாங்க இது செய்கிறோம், ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.